வணக்கம். ஊரா வீட்டு நெய்யிலேயே ஸ்வீட்டு சாப்பிட்டு பழக்கப்பட்ட திமுகவுக்கு திரும்ப அந்த ஸ்வீட்டை சாப்பிட முடியாதுங்கிற பயத்தினால திமுக காரங்களாம் சும்மா கதறிட்டு இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாநாட்டில் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த விசிக, ஐயுஎம்எல், காங்கிரஸ் இந்த கட்சிகளுக்கெல்லாம் அமைச்சரவையில் இடத்தை கொடுத்து சொல்வதை செய்பவன் நான் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். விசிக கட்சியை சார்ந்த வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சரவையில் பொறுப்பு கொடுத்துருக்கார். இதெல்லாம் பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத ராசா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். பூ முடித்தவனை புறந்தள்ளி விட்டு புணர்ச்சிக்காக வேறொருவனை தேடுகிறார்கள் அப்படின்னு ஒரு பதிவிட்டிருக்கிறார். திமுகவுடைய இந்த மாதிரியான ஆணவ பேச்சுக்கும் ஆணவ போக்குக்கும் தரங்கட்ட அரசியலையும் பார்த்து மக்கள் வெறுப்பாகி தான் திமுக தலையில் ஒரு கொட்டை போட்டு ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா இன்னும் திமுக காரங்க திருந்துற மாதிரி தெரியலை. இதே பல விமர்சனங்களை இந்த பதிவுக்கு மேலே வச்ச உடனே ராசா திரும்ப ஒரு பதிவை போடுறாரு. எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்ந்த தென்னை மரம் வளைந்து குறுகி அடுத்த வீட்டு தோட்டக்காரனுக்கு இளநீ கொடுக்குறத நாங்கள் முடத்தெங்குன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. ராசா அவர்களே, உங்களுடைய அறிவு தான் முடங்கி போயிருக்குது, உங்கள் அறிவு தான் முடமாய் போயிருக்குது. பொதுவாக அடுத்த வீட்டு தோட்டத்தில் இறங்கி இளநீ எடுத்து சாப்பிடக்கூடிய கும்பல் தான் நீங்கள். அதனால் உங்களுக்கு தான் வீட்டு தோட்டம் எது அடுத்த வீட்டு தோட்டம் எதுன்னு தெரியறதுக்கு வித்தியாசம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது ஒரு தனி கட்சி. அந்த கட்சியோட தலைவர் தான் திருமாவளவன். நீங்கள் என்னவோ திமுகவுடைய மாவட்ட செயலாளர் தான் திருமாவளவன் மாதிரியும் அவர் இந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு போய் தாவேக கட்சியில் சேர்ந்த மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஏன் இத்தனை வருடம் உங்களுடைய கூட்டணியில் இருந்த உங்களுடைய அந்த கட்சிகளுக்கு அமைச்சரவையில் ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? 234 தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு திரும்ப வேணும், பட்டியலின மக்களுடைய வாக்கை வாங்குறதுக்கு திரும்ப வேணும். இப்படி திருமாவுடைய மொத்த உழைப்பையும் எடுத்துக்கிட்டு தேர்தலில் வெற்றியும் பெற்றுக்கிட்டு திமுக ஆட்சி அதிகாரத்தில் திமுக மட்டும்தான் இருக்குங்கிறது என்னங்கடா உங்களுடைய சட்டம்? இல்லை என்ன, நீங்கள் இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி இனிமேலும் இருந்துடலாங்கிற அந்த கனவை சுக்கு நூறாக உடைச்சி புதிய வரலாறை, அதாவது கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இடம் கொடுப்போங்கிற ஒரு புதிய வரலாறை தாவேக கட்சியுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சொன்னதை செய்து காட்டி அதை செயல்படுத்தியும் உங்ககிட்ட காணிச்சதுனால உங்களுக்கு புலம்பல்கள் அதிகரிச்சிருக்கு. உங்களால் அதை தாங்கி கொள்ள முடியல. குறிப்பாக விசிக கட்சிக்கெல்லாம் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்களேங்கிற வைத்தறிச்சல்னால நீங்கள் இந்த மாதிரியான பேச்சுக்களை முன்னெடுக்கிறீங்க. நாம் செய்யாதது எல்லாத்தையும் செய்து காட்டிட்டு வர்றாருங்கிற விஜயோட இந்த பிளாஸ்ட்டை உங்களால் ஏற்றுக்கிட முடியலை. சரி, நீங்கள் ராசா அவர்கள் இதெல்லாம் உங்களால் ஏற்றுக்கிட முடியல, உங்கள் வைத்தறிச்சலை போக்க முடியலன்னா அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஜெலுசில் வாங்கிக்கோங்க. அது வைத்தறிச்சல்னாலும் சரி நெஞ்சரிச்சல்னாலும் சரி ஜெலுசில் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஆனால் 1 பாட்டில் 2 பாட்டில் காணாது, கொஞ்சம் 10-12 பாட்டில் மேலே வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ மட்டும் இல்லை, இனிமேல் அடிக்கடி அது உங்களுக்கு தேவைப்படும்.